பரித்ராணாய சாதூனாம் விநாசாய ச துஷ்கிருதாம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே. கண்ணன் பகவத்கீதையில் தன் அவதாரத்துக்குண்டான பிரயோஜனங்களை, பயன்களை வெளியிடுகிறார். சாதுக்களை எல்லாம் ரட்சிக்க வேணும், துஷ்டர்களை அழிக்க வேணும், தர்மத்தை நன்கு நிலைநாட்ட வேணும். இதுதான் பகவானுடைய அவதாரங்களின் பிரயோஜனம். இந்த லோகத்தில் எத்தனையோ நல்லார்கள் இருந்தாலும் கூடவே களை வளருமா போலே, ஒரு நல்ல செடி வளர்ந்துட்டு இருந்தால் கூடவே களை வளர்ந்து அதை கெடுக்க பார்க்கிறது. அப்ப செடியை வளர்க்கும் பொருட்டும் களைகளை வெட்டும் பொருட்டும் பகவானே அவதரிக்கிறார். அசுரர்களோ ராட்சசர்களோ அல்லது மனுஷர்களுக்குள்ளேயே தீய எண்ணம் கொண்டவர்களோ, இவர்கள் ஆறு உலகத்தில் மிகுந்தாலும் பகவான் அவதரிக்கிறார், அவர்களை அழிக்கிறார். அதை போலத்தான் துவாபர யுகத்திலே கம்சன் போன்ற பல அசுரர்கள், சிசுபாலன், ஜராசந்தன், ஜெயத்ரதன், துரியோதனன் முதலான தீய மனிதர்கள், இவர்கள் எல்லாரும் பூமாதேவிக்கு பெரும் வருத்தம் உண்டாயிற்று. அதனால் பெருமானிடத்தில் அவள் பிரார்த்திக்க, கவலைப்பட வேண்டாம், துரியோதனன் போன்றாலேயே இவர்கள் அழிவார்கள். அவர்கள் தங்களுடைய தீய செயல்களாலேயே அழிந்து போவார்கள். அதற்கு ஊக்கம் அளிப்பதற்காக கூடவே நானும் பிறப்பேன், இருந்து தர்மத்தை ஸ்தாபித்து கொடுப்பேன் என்ன பெருமான் சாதித்தார். அதனாலதான் பல பேருக்கு தீயவர்களுக்கு அழிவு நேரிடுகிறது. பீஷ்மாச்சாரியர், துரோணாச்சாரியர், கர்ணன், சல்யன் ஆகிய அனைவரும் அழிந்தார்கள்னு பார்த்தோம். 4 பருவங்களில் 4 சேனாபதிகளை பற்றி பார்த்தோம். கூடவே சகுனி முதலானோர் அழிந்தார்கள். துரியோதனனுடைய 99 தம்பியர்கள் முடிந்தார்கள். இன்னும் மிச்சம் இருக்கிறது துரியோதனன். அவனும் தான் எப்படி வாழ்வோங்கிறத கண்டு பயந்து ஒரு பெரிய குளத்துக்குள்ளே சென்று புகுந்து கொண்டான், மடுவுக்குள் புகுந்தான். அப்பதான் அவர் அந்த மடுவில் இருக்காருங்கிறத தெரிஞ்சுட்டு தர்மபுத்திரனும் பீமசேனனும் அர்ஜுனனும் கூட இருக்கிற சாத்தியகி, சிகண்டி முதலானோரும் அந்த குளக்கரைக்கு வந்தார்கள். அவனை போருக்காக அழைத்தார்கள். அவனும் கதா யுத்தத்தை பீமசேனனோட செய்தார். பெரும் யுத்தம் உண்டது. கடைசியில் பீமசேனன் தன் கதையால் அவனை அடித்தான். அந்த அடி தாங்க முடியாமல் குற்றுயிரும் குலையுயிருமாக துரியோதனன் தரையில் விழுந்தான், வலியால் புரண்டான். ஆனால் அது அடித்தது கதாயுத்தத்தினுடைய விதிகளுக்கு புறம்பானது என்று பார்த்து கொண்டிருந்த பலராமர் எண்ண, அதனால் வெகு கோபத்தோட தன் கையில் பிடித்திருந்த கலப்பை ஆயுதத்தால் பீமனை, தவறாக அடித்த பீமனை, ஒரு போர் பயிற்சிக்கு எதிராக செய்துவிட்ட பீமனை அழித்து விட வேண்டும்ங்கிற வேகத்தோடே போனார். ஆனால் கண்ணன் அவரை தடுத்தார். நீர் ஒருதலை பட்சமாக பார்க்கிறீர், அப்படி பார்க்க வேண்டாம். காலம் துவாபர யுகத்தின் இறுதி. இதிலே அதர்மத்தை தர்மத்தால் வெல்ல வேண்டும் என்பது இனிமேல் நடைபெறாது. தர்மத்தை தர்மத்தாலும் அதே போல அதர்மத்தை அதர்மத்தாலும் தான் எடுக்க வேண்டிய காலம் வந்துவிட்டது. அடுத்து கலியுகம் வருகிறது. அதர்மங்கள் அதிகமாக இருக்கும். அதெல்லாத்தையும் தர்ம யுத்தத்தின் மூலம் ஜெயிக்க முடியாது. ஆனால் அதர்மத்தை அழித்தே தீர வேண்டும். அதற்காக ஒரு சில அதர்ம வழிகளை கடைப்பிடித்தாலும் அதுவும் தர்மத்தின்தால் தான் படும். அது அதர்மமாக எடுத்துக்கொள்ளப்படாது, தர்மமாகத்தான் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதை கண்ணன் பலராமனுக்கு புரிய வைக்க பார்த்தார். ஆனால் அவருக்கு அது புரியவில்லை.
அவர் இன்னும் பழையதையே நினைத்து கொண்டு நாம் இனி உன்னோட சேர்ந்து இருக்க போறதில்லை. இந்த பாண்டவர்கள் யுத்த நீதிக்கு புறம்பாக போரிட்டார்கள். பீமசேனனை சீடனாக அடைந்ததற்காக மிகவும் வெட்கப்படுகிறேன் என்று கூறிக்கொண்டே தன் தேரில் ஏறினார். மறுபடியும் அந்த களத்தை விட்டு நகர்ந்து போனார். அப்படிங்கிற அளவுக்கு நேத்திக்கு நாம பார்த்துட்டோம். அப்ப துரியோதனன் அடிபட்டு கீழே விழுந்திருக்கார். கண்ணன் கூறினது, ஆரோஷணோகி தர்மாத்மா சததம் தர்மவத்சலஹ பவான் பிரக்யாயதே லோகே தஸ்மாத் சம்சாமியமாக்குருதா. பலராமனே, நீர் வேணாக தேவையில்லாமல் கோபப்படுகிறீர். காலத்தின் கோலத்தை பாரும். பிராப்தம் கலியுகம் வித்தி பிரதிஜாம் பாண்டவஸ்யச்ச. கலியுகம் அருக வந்துடுத்துங்கிறதையும் புரிஞ்சுக்கும். பாண்டவனான பீமசேனன் தான் சூளுரைத்திருக்கிறான். தான் பண்ண பிரதிஜையின்படி அவன் தொடையல் அடிச்சு தான் இவன் கொன்றாக வேண்டும். இவனுக்கு பிரதிஜை இருக்கிறபடியாலும் ஒரு ரிஷி தொடையில் அடிபட்டுத்தான் நீ இறப்பாய் என்று சாபமிட்டு இருக்கிறபடியாலும் கலியுகம் அருகே வந்து விட்டபடியாலும் இது நடந்ததுங்கிறதை புரிந்துகொள். அதர்மோ வித்யதே நாத்திர யத் பீமோ ஹதவான் ரிபும் யுத்தந்தம் சமரே வீரம் குரு விஷ்ணு யசஸ்கரம் அனேன கர்ண சந்திஷ்ட பிருஷ்ணதோ தசுராச்சிதன். பீமசேனன் இவனை அடித்து முடித்ததை நான் அதர்மமாக கருதவில்லை. இது தர்மம்தான் நிலைநாட்டுவதற்கு பல வாதங்கள் என்னிடத்தில் உள்ளன என்று கண்ணன் கூறினார். ஹத்வாதர்மேண ராஜானம் தர்மாத்மானம் சுயோதனம் ஜிம்ஹயோதீதி லோகேஸ்மின் க்யாதிம் யாஸ்யதி பாண்டவா. பாண்டவர்களுக்கு இந்த அதர்மத்தால் அவர்கள் புகழ் கெட்டுப்போயிடும்னு பலராமன் சொன்னார். அந்த புகழ் ஒரு நாளும் கெடாது. தர்மத்தை நிலைநிறுத்துவதற்குத்தான் அவர்கள் இத்தனை பாடும் பட்டிருக்கிறார்கள் என்று கண்ணன் சமாதானம் கூறினான். அடுத்து கண்ணனோட துரியோதனனே பேசுகிறான். துரியோதனனுக்கு எண்ணம், பஞ்ச பாண்டவர்களால தங்களை ஜெயிச்சிருக்க முடியாது. கண்ணன் கூட இருந்து அதர்மத்தை போதித்து அவ்வப்போது திசை திருப்பி விட்டுட்டதுனாலதான் தாங்கள் தோத்து போயிட்டோம். கண்ணன் பண்ணது தர்மத்துக்கு புறம்பானதுன்னு துரியோதனன் பேசுகிறான். இந்த பேச்செல்லாம் எதுக்கு எழுதி வச்சிருக்காள்னால், நாமே சில சமயம் கடவுளை பத்தி சந்தேகப்பட்டுருவோம். நம்ம வாழ்க்கையில கஷ்டங்கள் ஏதானு வந்தாலோ இல்ல யாரானு இந்த மாதிரி பெருமாள் பண்ணிருக்க கூடாதுன்னு சொல்லியிருந்தாலோ உடனே நமக்கும் ஒரு சந்தேகம் வந்துடுறது பாருங்க. அத போல சந்தேகங்கள் எல்லாம் விளக்கறதுக்காகத்தான் இந்த ஸ்லோகங்கள், இந்த அத்தியாயங்கள். துரியோதனன் கேட்கிறான், நன் நியாயம் நிகதம் சத்ரும் பூயோ ஹந்தும் நராதிபாக அசகிருத் வாக்பிர் உக்ராபிஹி நிகதோ ஹ்யேஷம் அந்ததீஹி ரதேஷ்வாரோஹத க்ஷிப்ரம் கச்சாமோ வசுதாதிபாக இதி ஸ்ருத்வா ததிக்ஷேபம் கிருஷ்ணாது துரியோதனோ நிருபஹ. அவரவர்கள் புறப்படலாம், துரியோதனன் அழிந்து போனான், இனி நாம் வெற்றி கொண்டாடி நாட்டை ஆள வேண்டியதுதான் என்று கண்ணன் கூறிவிட்டு புறப்பட யத்தனம் பண்ணினார். அப்பதான் துரியோதனன் தடுத்து பேசுகிறான். கம்சதாசஸ்ய தாயாத நதே லஜ்ஜஸ்வனேனவை அதர்மேண கதாயுத்தே யதகம் வினிபாதிதா. கண்ணா, கம்சனை கண்டு பயந்து ஓடியவன் தானே நீ. மதுரா நகரத்தில் பிறந்தாய், ஏன் கோகுலத்தில் ஒளிந்து வாழப்போனாய்? கம்சன் கொன்று விடுவான்கிற பயந்தானே. அவனை 10 ஆண்டுகள் வரைக்கும் எதிர்ப்பதற்கு நீ துணியவில்லை. அதிலிருந்தே உன் கோழைத்தனம் எனக்கு புரிந்தது. ஊரு பிந்தீதி பீமஸ்ய ஸ்மிருதி மிருத்யா பிரயச்சதா கிம்ன விஜாதமேதன்மே யத் அர்ஜுனம் அவோச்சதாக. அர்ஜுனனுக்கு உதவுகிறேன்னு கூட கூட வந்தாய், ஆனால் அவனுக்கு தவறானதை சொல்லிக் கொடுத்தாய். அமாவாசையை தேவையற்று மாற்றினாய். ஜெயத்ரதனை முடிப்பதற்காக இல்லாத சூரிய அஸ்தமனத்தை இருப்பதாக காட்டினாய். எத்தனை தூரம் சிகண்டியை முன்னிறுத்து பீஷ்மரை அழித்தார். அதோ துரோணாச்சாரியர் கைகளில் இருந்த அஸ்திர சஸ்திரத்தை கிழ வச்சிருக்கிறச்சே திருஷ்டத்யும்னனை தூண்டி விட்டு அவர் தலையை வெட்ட வைத்தாய். இப்படி எத்தனை தவறான காரியங்கள். இது இத்தனை உன்னால் தான். எனக்கு தர்மபுத்திரன் இயல்பு தெரியும். அவர் ஒரு நாளும் இதெல்லாம் செய்ய இசைந்திருக்க மாட்டார். நீதான் இதித்தனையும் நடத்தி வைத்தாய் என்று துரியோதனன் நேரே குற்றம் சாட்டினான். அதை கேட்டுக்கொண்ட வாசுதேவர் பதில் சொல்றார். ஹதஸ்தமசி காந்தாரே சப்ராத்ரு சுத பாந்தவாக சகண சகுருச்சைவ பாபம் மார்க்கம் அனுஷ்டிதா தவைத துஷ்கிருதைர் வீரவ் பீஷ்மத்ரோணவ் நிபாதிதவ். இப்ப நான் சொல்லுவதை காதுல போட்டுக்கிறியா துரியோதனா? இது இத்தனை பேரையும் கொன்றது நீதான். பீஷ்மர் அழிந்ததற்கும் துரோணர் அழிந்ததற்கும், ஏன் உன் கூட இருக்கிற ஓரொரு வீரன் அழிந்ததற்கும்
11 அக்ஷௌகிணி பெரியதான இந்த சேனையே அழிந்ததற்கும் மொத்தத்துக்கும் உன் துர்நடத்தை துராச்சாரம் காரணம். உன்னிடத்தில் குற்றத்தை வைத்துக் கொண்டு ஏன் பிறத்தியார் பேர்ல குற்றத்தை ஆரோபிக்க பார்க்கிறாய்? நீ செய்த ஒன்னொன்னும் எனக்கு மறந்து போய்த்தா. நமக்கு வாழ்க்கையிலே வழக்கம் என்னன்னால், இப்ப கஷ்டப்படுறோம், அன்னைக்கு தப்பு பண்ணிருக்கோம், 4-5 வருஷத்துக்கு முன்னாடி ஏதோ ஒரு தப்பு செய்தோம், இப்ப நாம கஷ்டப்படுறோம். அந்த தவற அப்படியே மறந்துட்டு படுற கஷ்டத்துக்கு மட்டும் வேற காரணத்தை தேடுவோம். இது மனித இயல்பு. நாம இப்ப என்னத்துக்கு கஷ்டப்படுறோமோ அதுக்கு என்னவா இருக்கும்னு பக்கத்துல காரணம் தேடுவோம். அது எப்போதோ ஒரு செய்யப்பட்ட காரணமாக இருக்கும். அந்த காரணத்தினால தப்பு வரப்போறதுன்னு அப்ப சில பேர் நல்லதும் எடுத்து சொல்லி இருப்பார்கள். ஆனா அப்ப காதிலேயே போட்டுக்கொள்ளாமல் இப்ப நாம துக்கப்படும் போது அதை ரொம்ப சௌகரியமா பண்ண தப்புகளை மறந்துட்டு இதுக்கு வேற யாரோ காரணம்னு தேடுறோம் பாருங்க. இந்த இயல்பு தான் மனிதனிடத்தில் இருக்கிற தீய இயல்பு. ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கோ, அடியனுக்கு ஜலதோஷம் பிடிச்சிருக்குனால் நான் தான் ஏதோ தப்பா பண்ணிருக்கணும். எனக்கு ஜுரம் வந்திருக்குனால் எதிர்த்த வீட்டுக்காரர் மழையில நனைஞ்சிட்டு வந்தால எனக்கு ஜுரம் வரும்? வராது இல்லையா? நான் மழையில நனைஞ்சிட்டு வந்தா தானே எனக்கு ஜுரம் வரும். இப்ப எனக்கு ஜுரம்னால் இங்கிருந்து யாரோ என் சித்தப்பா பெரியப்பா எங்க இருக்காரோ அவர் மருந்து சாப்பிட்டா எனக்கு ஜுரம் சரியா போயிடுமா? அப்ப நன்னா தெரியுது பாருங்க, காரணமும் காரியமும் ஓரிடத்தில் தான் இருக்க வேண்டும். ஒருத்தரிடத்துல காரணம் இருக்குனால் அவரிடத்துலதான் காரியம் வரும். இப்ப என்னிடத்துல காரணம் இருந்து நான் தப்பா குழுன்னு ஏதோ ஒன்று சாப்பிட்டதை நான் சாப்பிட்டுட்டு அதுக்குன்னு இன்னொருத்தருக்கு ஜலதோஷம் வரும், தொண்டைக்கட்டு வருங்கிறது ஆகாது. அப்ப காரணம் இருக்கும் இடத்தில் தானே காரியம் இருக்க வேண்டும். துரியோதனா, இப்ப காரியம் புரியுது பார். நீ படுற துக்கம் அனைத்தையும் இழந்தாய், துக்கப்படுகிறாய், துன்பப்படுகிறாய். துன்பப்படுவதுங்கிறது காரியம். அதுதானே இப்ப இவங்கிட்ட பாக்குறது. இதற்கு காரணம் அப்ப ஆரிடத்தில் இருக்க வேண்டும், இன்னொருத்தர் இடத்துல தேடக்கூடாது. இவன் துன்பத்துக்குண்டான காரணமும் இவனிடத்தில் தான் இருக்க வேண்டும். என காரிய காரணங்கள் வெவ்வேறு ஆட்களிடத்தில் இருக்க முடியாது. மேலும் காரிய காரணங்கள் ஒருத்தரிடத்துல இருக்கணுங்கிறது ஜென்மமா மாறிக்கொண்டு வரும். ஆகவே துரியோதனா, மற்ற பேரிடத்திலே காரணத்தை தேடாதே, உன்னிடத்தில் தேடு. இத கண்ணன் துரியோதனிடத்துல சொல்றதுலேருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்? நாம என்ன துன்பத்தில் இருந்தாலும் துன்பத்துக்கு காரணத்தை இன்னொருத்தரிடத்துல தேடக்கூடாது, நம்மிடத்தில் தான் தேட வேண்டும். நாம தான் அந்த காரணத்தை சரிப்படுத்திக்கணுமே தவிர, இந்த காரணம் நாம பண்ணிருக்கிற இந்த குற்றம் யாரோத்த ரூபத்துல நமக்கு துன்பத்தை கொடுக்கும், அவ்வளவுதான் அந்த காரணமே தவிர. இப்போ ஒரு சுவாமி என்ன பார்த்து வாய்க்கு வந்த மணிக்கு கண்ட பேணிக்கு ஏசுகிறார், நல்லா ஏசுறார், இப்படியாக்கா அப்படியாக்கா அது இது எல்லாமே சொல்லிட்டு இருக்கார். அதனால எனக்கு ஒரே கோபமா இருக்கு, துன்பமா இருக்குன்னால் உடனே இந்த துன்பத்துக்கு அவரை காரணம் தானே சொல்லுவோம். அவர் கோச்சின்றார், சுவாமி வாய்க்கு வந்தபடிக்கு பேசினார், அதனாலதான் நான் ரொம்ப துன்பப்படுறேன்னால் அதோட முடிச்சிடாதே. அது இடைக்காரணம், வெறும ஒரு தூண்டு காரணம், அவ்வளவுதான். அதுக்கு மேல பின்னாடி காரணம் இருக்கு. நாம ஏதோ இப்ப வேகமா ஓடி வந்தோம், ஓடி வந்து இங்க உட்காண்டோம், மூச்சு விட்டோம், மேல் மூச்சு கீழ் மூச்சு வாங்குறது உட்காந்துட்டோம். வந்தது ஓடி வந்தது சின்ன காரணமோ இல்லையோ, ஆனா உட்காண்டா கொஞ்ச நாள் ஆச்சு, 5 நிமிஷம் ஆச்சு, 10 நிமிஷம் ஆச்சு, மூச்சே வாங்கியிருந்தது. அவர் சொன்னார் ஓடி வந்தேன் இல்லையோ, அதனால மூச்சு வாங்குறதுன்னா இல்ல, ஓடி வந்த எல்லாருக்கும் மூச்சு வாங்காது. அதை தவிர அவருக்கு வேற ஏதோ வியாதி உள்ள இருக்குன்னு அர்த்தம். இல்லைன்னா ஓடி வந்தா மூச்சு வாங்கும், 2 நிமிஷம் வாங்கும், அதுக்கப்புறம் 2 நிமிஷத்துல அது சரியாகி மூச்சு சீராயிடணுமோ இல்லையோ. 10 நிமிஷம் ஆனாலும் மூச்சு சீராகாமல் இருந்தால் ஓடி வந்ததை தவிர வேற காரணம் இருக்குன்னு அர்த்தம். அத போல ஒருத்தர் நம்மளை பார்த்து ஏசறார், அவரே காரணம் ஆக மாட்டார், அதுக்கு பின்னாடி வேற ஏதோ காரணம் இருக்கிறது. அந்த காரணம் எங்கிட்ட தான் இருக்கு, அந்த காரணம் அவரிடத்துல இல்லை. நான் பண்ணிருக்கிற கர்மங்கள், என்னுடைய குற்றங்கள், என்னுடைய நன்மைகள், இது ஒரு உருவத்தை எடுத்து நாங்க போய் நிற்கிறது. இத போல லோகத்துல எத்தனையோ உருவங்கள், எத்தனையோ பேர், எத்தனையோ மாற்று கருத்துகள் இருந்துட்டேதான் இருக்கும். அப்ப பெருமான் நாம் செய்யும் ஓரொரு கர்மத்தையும் சரியா கணக்கு வைத்துக் கொண்டு அதற்குரிய பரிசையும் தண்டனையும் இவன் அனுபவிக்கிறானா என்று பார்க்கிறார். அந்த அனுபவிக்க வைக்கிறதுக்காகத்தான் இந்த மொத்த பெரிய சம்சாரம். இதுல எவ்வளவு பெரிய கட்டமான கணக்க பெருமாள் சுலபமா போட்டு வச்சிருக்காள்னா, கோடி கோடி ஜந்துக்கள் எத்தனையோ பேர் இருக்காளோ இல்லையோ, அவர்கள் அத்தனை பேருக்கும் கர்மங்கள் இருக்கு. அவ மொத்த பேருடைய கர்மங்களும் கணக்குல ஒத்தரோட 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 சம்பந்தப்பட்டு அப்படியே பார்த்தாலே கொஞ்சம் கட்டக்கட்டான்னு இருக்குங்கிற இல்லையோ, அத போலத்தான் இந்த லோகம் இருக்கிறாப்புல தோணும். ஆனா அவர் கண்ணுக்கு அது தெளிவா இருக்கு. 6 குற்றம் 6 எப்படி அனுபவிச்சுட்டு இருக்கா. இவனுடைய குற்றத்தினால யார வச்சு எங்கெங்க நாம பதில் சொல்லிட்டு இருக்க போறோம். ஏன் ஒரு துரியோதனன் முடியணுங்கிறதுக்குள்ளாக அவன் முதல்ல இருந்து, துரியோதனன் தீயவன், அவன் முடியணும்னா மேல மேல தப்பு, பாண்டவர்கள் எல்லாம் கொல்லணுங்கிறதுக்கு பார்த்த தவறு,
பீஷ்மர் துரோணர் முதலான பெரியவர்கள் என்ன சொல்லி கொடுத்தாலோ அதை கேட்காம இருந்த தவறு, தான் இளவரசனோ அப்ப ராஜ்யத்தை முக்கியமா பார்க்கணும், மக்களை நன்னா ஆளணும், அதை பார்க்காத தவறு, தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லைன்னு இருக்கணும், அதை பார்க்காத தவறு, வீட்டுக்கு நாட்டு பெண் இருக்காள்னா அவளை அவமரியாதைப்படுத்தாம வசத்தியா வச்சுட்டு இருக்கணும், அதை மாத்தி பேசின தவறு, வராத ஒத்தரை சூதாட்டத்துக்கு வரமாட்டேன்னு சொன்னவரை கூட்டுறக்க கூடாது, அதுல பண்ணின தவறு, காம களியாட்டங்கள் தவறு, பானங்கள் செய்தது தவறு, கண்ணன் பகவான் தெரிஞ்சுக்காம அவர் அவமரியாதைப்படுத்தினது தவறு. இப்படி பல இடத்துல இன்னென்ன தவறால் இந்த ரிஷி இப்படி சாபம் கொடுக்கிறார், அந்த மகரிஷி அப்படி சாபம் கொடுக்கிறார், அங்கங்க சாபத்தை சேர்த்துக்கிறார். இப்ப பரசுராமர் ஒரு சாபம் கொடுக்கிறார், வேறொரு ரிஷி கர்ணனுக்கு ஒரு சாபம் கொடுக்கிறார், இது மறந்து போயிடும் அது மறந்து போயிடும், தேர் சக்கரம் சிக்கினுடும், எத்தனை கோணத்திலேருந்து எத்தனை. இதெல்லாம் தான் இந்த சம்சாரம். சம்சாரம் சம்சாரம் ரொம்ப தலை சுத்தராப்புல இருக்கும். ஆனா பெருமான் தான் கண் முன்னாடி படமா எழுதி வச்சிருந்து ரொம்ப அழகா ஒத்தனுடைய கர்மமும் கெட்டே போகாமல் அவனவனுக்கு பல தூண்டுகோள்கள், அவனவன் தன் தன் கர்மத்தினுடைய சுகத்தையும் துக்கத்தையும் அனுபவிக்க போறான். அடுத்து துரியோதனா, நீ மற்ற பேரிடத்துல குற்றத்துக்கு காரணம் தேடாதே, அது உங்ககிட்ட தான் இருக்கு. துன்பத்துக்கு காரணத்தையே என் பேரில் ஏற்றுகிறாய். தவைவ துஷ்கிருதைர் வீரவ் பீஷ்மத்ரோணவ் நிபாதித்தவ் கர்ணஸ்ய நிகத சங்கே தவ சீலானுவர்த்தகா. நீ என்ன கூறுகிறாய்? இப்ப நான் சொல்றது கேளு. இந்த பக்கத்துல பீமசேனன் முதலான 5 பேர் தான் இருக்கா. இங்கேயும் துருபதன் போயிட்டார், விராட்டன் போயிட்டார், ஏன் அபிமன்யு போயிட்டான், கடோத்கஜன் போயிட்டான், எத்தனை பேர் இங்கேயும் இறந்திருக்கா. இவர்கள் இறப்புக்கெல்லாமும் நீதான் காரணம். அடுத்தது உன் பக்கத்திலேயே கர்ணன் போயிட்டார், துரோணர் போயிட்டார், செல்லர் போயிட்டார், பீஷ்மர் போயிட்டார், அனைவர் இறப்புக்கு நீதான் காரணம். அதோட இல்ல தர்மபுத்திரா வேடிக்கை பார்க்காதே, உன் பக்கத்துல இருக்கிறவா இறப்புக்கு நீயும் காரணம். அவர் பார்த்தா என்ன அவரை வச்சுட்டே இருக்கு, திடீர்னு கர்ணன் நம்ம பக்கம் திரும்பி விட்டார். கர்ணன் இப்போ அவரைத்தானே சொல்லியிருக்காரு நினைச்சோம்னா நீ உன் பக்கத்துல இருக்கிறவாளை ரட்சித்திருக்கலாம். நீ பண்ண தப்பு, சூதாடின தப்பு, அது வேண்டான்னு அன்னைக்கே முடிவெடுத்திருக்கணும். நீ பண்ணின தவறு, திரௌபதியை வச்சு ஆடின தவறு, அதுவும் வேண்டாம் நீ முடிவெடுத்திருக்கணும். அப்ப தர்ம புக்கத்திலேருந்து தவறு. இதுல இன்னொரு குழப்பம் எப்படி சேர்றது பாருங்க. சிடுக்குங்கிற பாருங்க, இந்த சிடுக்கு நூல் கண்டு சிக்கி நொடுத்துனால் கண்டிப்பா தெரியாது, எங்க எடுக்கணும்னே நமக்கு புரியாது. அத போல இந்த வாழ்க்கைக்குள்ள நம்ம நூல் கண்டு என்னமா சிக்கின்னு இருக்குன்னா, இத்தனை நாள் நான் சொன்னதுல இருந்து இவர் ஒருத்தர் தப்பு பண்ணார், துரியோதனன் தப்பு பண்ணதுக்காக திருத்தராஷ்டிரனுக்கு ஆபத்து, திருத்தராஷ்டிரன் தப்பு பண்ணதுனால துரியோதனனுக்கு ஆபத்துன்னு நம்ம புத்தி போறது பாருங்க. இல்லவே இல்லை. இதுல பல பேருடைய பங்கு இருக்கு. ஒரு ஆபத்துல ஒரு துன்பத்தில் இப்ப இது நகழ்ந்தது திரௌபதி அவமானம் அப்படிங்கிற துன்பத்துக்குள்ள எத்தனை பேருக்கு பங்கு இருக்கு தெரியுமோ? தேவர்களுக்கு பங்கு இருக்கு. ஏன்னா சூரிய சந்திரர்கள்லாம் எதுக்கு இதை பார்த்துண்டா? பஞ்ச பாண்டவர்களுக்கு பங்கு இருக்கு. கணவன்களா இருந்து ஏன் பார்த்துண்டா? துரியோதனனுக்கு பங்கு இருக்கு, கர்ணனுக்கு பங்கு இருக்கு. இழுத்துன்னு வர சொன்னதே அவன் தான். இப்போ அதே போல இப்ப பல பேருக்கு அதுல பங்கு இருக்கு. தர்மபுத்திரனுக்கு பங்கு இருக்கு, சூதாடினது தப்பு. இவ மொத்த பேருடைய கர்மங்களையும் கணக்கு வச்சிருந்து இது எதுக்கு இது எதுக்கு இது எது அதது பதிலா இருக்கட்டும்னு ஏற்படுத்தி வச்சிருக்காரோ இல்லையோ. அதைத்தான் ஆழ்வாரே பாசுரத்தில் இத்தனை கர்மங்களும் நம்ம விட்டு போகாது, அவன் திருவடிகளை பற்றினாலே ஒழிய முதல்ல இந்த குழப்ப சிடுக்கு நமக்கு புரியவே புரியாதுன்னு. இது எத்தனை நாள் பேசினாலும் யாருக்கும் புரிய போறது இல்லை, அடியனுக்கும் புரிய போறது இல்லை, உங்களுக்கும் புரிய போறது இல்லை. ஏன்னா இது எத்தனை கோடி ஜந்துக்கள் எங்கெங்க என்னென்ன பண்ணிட்டு இருக்கா, ஒரு நிமிஷத்துக்குள்ள எத்தனை செயல்கள் எங்கெல்லாம் நடந்துட்டு இருக்கு. இதை நம்மால எங்கேயான கணக்கு வச்சுக்க முடியுமா? அதுதான் ஒரே வழி. இப்போ சாமி இந்த கணக்கெல்லாம் வேண்டவே வேண்டாம். என் உடம்புல எங்கேயோ அழுக்கப்பட்டு கொடுத்து, துணியில ஏதோ சாப்பிடச்சே பால் சாப்பிடத்தே சிந்திடுத்து, கரை பட்டிருக்குன்னு வச்சுங்க. இது என்னமா இந்த கரை வந்தது? இது ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கலாமா, தோச்சு கரையை போக்கலாமா? ரெண்டுல எது வேணும்? இப்போ கரை பட்ட வழியை தேடி கண்டுபிடிக்கணும்னா இனிமே நான் 10 நாளா எங்கெல்லாம் இந்த வேட்டி உடுத்துன்னு போனேன்னு ஆரம்பிக்கணும். ஆரம்பிச்சு யார் யாரு எனக்கு பால் கொடுத்தா, அது மஞ்சப்பொடி போட்டு கொடுத்தாளா, போட்டு கொடுக்காம இருந்தாளா, இது மஞ்சக்கரையா இருக்கா வெள்ளைக்கரையா இருக்கா, இதெல்லாம் பண்றதுக்குள்ள இன்னைக்கு உபன்யாசம் போச்சு, அவ்வளவே. அதனால அதை பண்ணிட்டு லாபம். இப்போ கரைய துவைச்சு நீக்கிறதுக்கு வழி என்ன? அத போல நம்ம கர்மங்களை எங்கெங்கோ சேர்த்துட்டோம், அனாதி காலமா சேர்த்துட்டோம். இனிமே அது எங்கெங்க சேர்த்திருக்கோன்னு தேடினா கண்டுபிடிக்கவே முடியாது. அதை அழிக்கிறதுக்கு உண்டான வழி கண்ணன் திருவடிகளில் சரணாகதி. தமேவ சரணங்கச்ச சர்வபாவேன பாரதன்னு கண்ணனை கீதையில் சாதித்தாரோ இல்லையோ. அது புரியாமல் தான் துரியோதனன் இப்போதும் அரற்றுகிறான். யாச்சியமானம் மயாமூட பித்ரமம்சம் ந தித்சசி பாண்டவேப்ய ஸ்வராஜ்யஞ்ச லோபா சகுனி நிச்சயாது. நேர வெசுட்டார் கண்ணன். நான் நடந்து வந்த 5 கிராமம் கொடுன்னு பிச்சை எடுத்திருக்கேன் உங்கள்கிட்ட. அப்ப அவா தாப்பனார் சொத்தை அவளுக்கு திருப்பி கொடுக்க என்ன பேச்சு பேசின நீ? இன்னைக்கு என்னை பார்த்து நான் தப்புன்னு சொல்றியே, இதான புத்தி இருந்துதான் பேசுறியா இல்ல மௌಢ்யத்தோட பேசுகிறாயா? துரியோதனா, தவறாக பேசாதே. அவர் சொத்தை நீ அவர் கொடுத்துருக்கணும்.
ஸ்வதர்மம் பிருஷ்டத கிருத்வா ஆச்சாரியஸ்வ பிரியேப்சயா பார்ஷதேத ஹதசங்கே வர்த்தமானோ சதாம் பதி. இப்ப நான் கேக்குறேன், உன்னுடைய ஆசைக்காக வேணும்னால் நான் சண்டை போடுறேன், பஞ்ச பாண்டவர்கள் நிக்கட்டும், எனக்கு அவர்களுக்கு தான் யுத்தம், இதுக்கு எதுக்கு பீஷ்மர் அடிபடணும்? எங்க தாத்தாவை கொண்டு வந்து எனக்கு ராஜ்யம் அணுங்கிறதுக்காக அடிபடுன்னு நான் இறக்குவேன். அண்ணா இது யாரான்னு பண்ணுவாளா? எங்க தாத்தா எனக்கு ரொம்ப பிடிக்கும், எங்க அப்பா பிடிக்கும், எங்க பெரியப்பா பிடிக்கும்னா நீங்க இருங்கோ, என் விருப்பத்தை நான் நிறைவேற்றிக்கிறேன், நான் அவளோட சண்டை போடுறேன், போட்டா நான் இருந்தா நான் ஆட்ட ஆள்றேன், நான் இல்லைன்னா நான் ஆட்டை கொடுத்துட்டு போறேன் என்று நீ அவனோட யுத்தம் பண்ணிருக்கணும். கோழை நீ தேவையற்று இத்தனை கோடி பேரை கொண்டு வந்து நிறுத்திட்டு உன் பக்கத்துல இவ எல்லாரையும் கூப்பிட்டு வந்த சல்யனை கூட ஏமாற்றி உன் பக்கத்துல கூப்பிட்டு அவன் 3 கோடி சேனை போச்சு. இது இத்தனைக்கு நீ காரணம்னால் ஏதோ ரொம்ப சௌகரியமா பிராணம் போற 5 நிமிஷத்துல இருந்து என்ன குற்றம் சொல்றியே, புரிந்துதான் பேசுகிறாயா? யான்ய காரியாணி சாஸ்மாகம் கிருதாநீதி பிரபாஷசே வைகுண்யேன தவாத்தியர்த்தம் சர்வங்கி தது அனுஷ்டிதம். அனைத்தையும் குணமற்ற துர்குணனான உன்னால் நடத்தப்பட்டது. இதற்கு மற்ற பேர் காரணமாக மாட்டார்கள். அதீதம் விதிவத் தத்தம் பூ பிரசாஸ்தா சசாகரா மூர்த்தினி ஸ்தித மித்ராணாம் கோனு ஸ்வந்ததரோ மயா. அப்ப துரியோதனை சொல்றான், இவ்வளவு பெரிய பூமியும் நான் தான் ஜெயிச்சதா அர்த்தம். அப்பவும் பேசுற பாருங்க, இத்தனை பெரிய பூமியும் நான் தான் ஜெயிச்சிருக்கேன், இப்ப நான் தான் தர்மபுத்திரருக்கு அந்த பூமியை விட்டு கொடுத்திருக்கேன், நான் கொடுத்ததின் பேரில் தான் தர்மபுத்திரன் ஆண்டு கொண்டிருக்க போகிறார், எனக்கு கிடைத்த பெருமை யாருக்கு கிடைக்கும்னா? அடிபட்டு மொத்த பேரும் போயாச்சு, கீழே விழுந்திருக்கான். ஆனா பேச்சு மட்டும் இன்னும் மிச்சமில்லாத பேசிட்டு இருந்தான். கண்ணன் சொன்னார், இனி இவனிடத்தில் பேசி லாபம் இல்லை, வாருங்கள் எல்லாரும் புறப்படலாம், போகலாம். ரதத்துல ஏறினா அவர்கள் சிபிரத்தை நோக்கி திரும்பி போயிட்டா. துரியோதனன் அப்படியே அரற்றி கொண்டு கிடந்தான். திரும்ப கூடாரத்துக்கு வந்து இறங்க போறா. ரொம்ப ஆச்சரியமான ஒண்ணு, யாரும் எதிர்பார்க்காத ஒண்ணு நடந்தது. 18 நாள் போர் முடிஞ்சு போச்சு. துரியோதனன் அடிபட்டு விழுந்துட்டான். கண்ணன் திரும்பி வந்துட்டார். அப்போதும் அவர் தான் தேர ஓட்டின்னு வந்தார். ஓட்டிட்டு கண்ணன் இறங்கணுமோ இல்லையோ, ஒரு நாளும் கண்ணன் தான் முதல்ல இறங்குவார். அர்ஜுனனுக்கு கைலாக கொடுத்து எடுக்கி விடுவார். இப்படி கையை காட்டினோமா அதுல அப்படி உந்திண்டு அர்ஜுனன் கீழே இறங்குவான். கண்ணன் இப்படி கை காட்டுறார், அவர் தோல்ல உதச்சுன்னு கீழே இறங்கணும்னால் இது அவன் பாக்கியம்னு சொல்றதா இல்ல அவனுடைய தௌர்பாகியம்னு சொல்றதா? இப்ப நான் பார்த்து பெருமாளுடைய தோல்ல என் காலை வச்சு இறங்கின சாமி, என்ன பாக்கியம்னா இது பாக்கியமா? இது பாக்கியம் இல்லை, இது தௌர்பாகியம். இத்த போய் அந்த அர்ஜுனன் பெற்றான். நித்தியப்படிக்கு இவர் தான் கைலாக கொடுத்து இறக்கி விடணும். நம்ம வண்டியில எல்லாம் வரும் பாருங்க, நம்ம கைகால் ஒழுங்கா இருக்கிற வரைக்கும் ஒழுங்கா கதவை தந்துன்னு நம்ம இறங்கணும். அதுக்கு அந்த ஓட்டுநர் நம்ம போய் நிறுத்தின உடனே கிடுக்கிடுன்னு திறந்துன்னு அவர் பாவம் ஓடி வரணும். ஓடி வந்துட்டு திறந்து விட்ட பிற்பாடு என்னமோ அப்படியே ராமபாதுகை கீழே எடுத்து வைக்கிற மாதிரி இவர் இப்படி காலில் வெளியில வச்சு அதுல இருந்து வந்து அப்படி நட போட்டு வந்தார்னால் இவர் ராமனும் இல்லை, இவர் போட்டு இருக்கிறது ராமபாதுகையும் இல்லை. நட போட்டு பாதுக தரிசனம்னா அது திருவரங்கநாதன் ஒருத்தனுக்கு. அந்த நம்பெருமாள் நடந்தா ரங்கநாத மணி பாதுகைக்கு தான் ஏற்றமே தவிர நாம போய் என்னமோ இன்னொருத்தர் வந்து திறந்து விடுறது நாள் வேலைக்கு வச்சிருக்கோங்கிறதுக்காக இதெல்லாம் செய்ய வேண்டியதே இல்லை. அப்புறம் மெதுவா நம்ம கைகால் முடங்கி போயிடும். அது இல்லாத இருக்கணும். நம்ம கைகால் நன்னா இருக்கிற வரைக்கும் நம்ம வேலையை நாம பார்த்துட்டாதான் எப்பேற்பட்ட பணக்காரனுக்கு நல்லது. இப்ப நான் எனக்கு பணம் இருக்குங்கிறதுக்காக நாளையில இருந்து ராமர் கோவில்ல போய் பெருமாளை சேவிச்சுட்டு வர்றதுக்கு எனக்கு பதில் ஒரு ஆள் போட்டிருக்கேன் சுவாமி, சொல்லிட வேண்டிதான். ஏன்னா நான் போய் ராமரை நித்தியம் சேவிக்க வேண்டியிருக்கு, அது முடியல, வேலை பலு ஜாஸ்தியா இருக்கு, வியாபாரம் எல்லாம் ரொம்ப பெருத்து போச்சு இப்பெல்லாம். அதனால அதுக்குன்னு ஒருத்தரை வச்சிருக்கேன். அவர் போய் எனக்காக ராமரை சேவிச்சுட்டு வந்துருவார். ராம அனுகிரகத்தையும் அவரே வாங்கிட்டு போடுவார். அவர் நமக்கு கொண்டு கொடுத்துட்டு போறாருன்னா நல்ல வேலை முதலாளி சம்பளம் கொடுத்தார், அனுகிரகத்தை நாம வாங்கிட்டு போட்டோம்னு போடுவார். அதனால இதை போல செய்யக்கூடாது. அன்னைக்கு அர்ஜுனன் பார்த்தீங்கன்னா அவன் தானே முதல்ல இறங்கணும். ஆனா நித்தியப்படி கண்ணன் தான் இறங்கி அர்ஜுனனை இறக்கி விடுவார். இன்னைக்கு ஒரு மாறுதலுக்கு கண்ணன் வந்து சேர்ந்த உடனே இறங்கவே இல்லை. அவர் தேரிலேயே அமர்ந்திருக்கிறார். அர்ஜுனா நீ முதல்ல இறங்குங்கிறார். ததஸ்தே பிராவிஷன் பார்த்தா ஹதத் விடகம் யதேஸ்வரம் துரியோதனஸ்ய சிபிரம் ரங்கவத் விசிருதே ஜனே கதோத்சவம் புரமிவ ஹிருதநாகமிவ கிரதம் ஸ்ரீவருஷ வரபூயிஷ்டம் விருத்தாம் ஆத்மை யுதிஷ்டிரம். திரும்பி வந்த எல்லாருக்கும் அன்னைக்கு தான் கொஞ்சம் திருப்தி. இன்னைக்காவது நாம் நன்னாக தூங்க வேண்டும் என்று நினைத்து கொண்டு திரும்பி வந்திருக்கார்கள். ஸ்திதா காண்டீவம் அக்ஷயௌச்ச மகே யுதி அதாஹம் அவரோக்ஷாமி பஷாத் பரத சத்தம. இன்னைக்கு அர்ஜுனா நீ முதல்ல இறங்குறியா, நான் அடுத்தது இறங்குறேனே. அர்ஜுனன் ஒத்துக்கல. என்ன கண்ணா மாத்தி சொல்றேன், ரதி தான் அடுத்து இறங்கணும், சாரதி தான் முதல்ல இறங்கணும், இன்னும் கொஞ்சம் பெருமையெல்லாம் மாறுறாப்புல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டான் அர்ஜுனன். கண்ணருக்கு ரொம்ப ஆசை, இவனுக்கு நான் கீதை சொல்லியிருக்கேன், நான் யாருன்னு இவனுக்கு வாய் ஓயாம சொல்லிட்டு ஒரு நிமிஷம் முன்னாடி இறங்குன்னா மாட்டேங்கிறா. இவன் எங்க சரணாதி பண்ணி மோட்சத்துக்கு வரப்போறான்.
சரி ஏதோ பிடிச்சிருக்கு, கண்ணனுக்கு பிடிச்சிருக்கு, இத்தனையும் பண்ணாரே தவிர அவன் ஓஹோன்னு பரமை காந்தி எல்லாம் அல்ல. அப்பவும் கண்ணன் அவங்கிட்ட கேட்டுக்கிறார், நீ வேற ஒண்ணு ரதி சாரதி எல்லாம் பார்க்காதே, எனக்கு அத்தை பிள்ளை மாமா பிள்ளை தானே, அதுக்காகவான உங்ககிட்ட கேட்கிறேன், எனக்காக இன்னைக்கு எனக்கு முன்னாடி நீ இறங்கு. அவரோகத மேதாவி ரதாத் காண்டீவ தன்வனஹ கபிர் அந்தர்தரே திவ்யா துவஜோ காண்டீவ தன்வனஹ. அப்ப முதல்ல அர்ஜுனன் கீழே இறங்கிவிட்டார். அவர் இறங்கின உடனே மேல இருக்கக்கூடிய கபி கொடி, வானரம் குரங்கு இருக்கிற கொடி, ஹனுமார் தானே அவனுக்கு குரங்கு கொடி இருந்தார், அந்த கொடி அப்பவே ஆகாசத்துல பறந்து போயிடுச்சு. அது மேல இருக்கல, என்ன கொடி போயிடுத்தே, நமக்கு என்ன எடுத்தோன்னு அர்ஜுனன் நினைச்சுட்டே இருக்கான். சதக்தா துரோண கர்ணாபியாம் திவ்யைர் அஸ்திரைர் மகாரதா அதாதீப்தோக்னினாச்சாசு பிரஜஜ்வால மகீபதே. அர்ஜுனன் இறங்கின உடனே அடுத்து கண்ணன் கீழே குதிக்கிறார். குதிச்சுட்டு அர்ஜுனன் நகத்திண்டு கொஞ்சம் தூரம் தள்ளின்னு வந்துட்டார். ஓஹோன்னு தீ பிடிச்சு தேர் முழுக்க எரிஞ்சு சாம்பலாவே படுத்து. அர்ஜுனனுக்கு ரொம்ப பயம், என்ன கண்ணா தேர் எரிஞ்சு படுத்து, நான் அதுல உட்காண்டிருந்தா என்ன ஆகும்னா, தேருக்கானதுதான் உனக்கா இருக்கும், அதுக்கு என்ன ஆச்சோ எரிஞ்சு சாம்பலா போச்சுன்னா நீ போயிருக்க போற, என்ன இவ்வளவு தூரம் எல்லாரையும் ஜெயிச்சேனே, கடைசியில என் தேர் எரிஞ்சு போச்சு என்னால். மறுபடியும் நீ ஜெயிச்சேங்கிற அர்ஜுனா, அங்கதான் தப்பு பண்ணிட்டு இருக்க, நீ ஜெயிக்கல. இதை எப்போதோ துச்சாசனனை நான் பாக்கற அன்னைக்கு அழிச்சு விட்டேன். உங்க பாண்டவ தூதனாக என்னைக்கு உள்ளே புகுந்தேனோ, அவர்கள் என்னைக்கு என்ன அவமரியாதை பண்ணினார்களோ அன்னைக்கு துச்சாதனனை பார்த்தேன், 100 வரையும் அன்னைக்கே எரித்து சாம்பலாக்கினேன். அதெல்லாம் செத்த பாம்பு, நீ செத்த பாம்பு அடிச்சு படம் மட்டும் எடுத்துட்டு இருக்க. வேற யாரான வேட்டைக்காரர புலி அடிக்க சொல்லிட்டு காலை மட்டும் மேல வச்சு படம் எடுத்து போடல இல்லையோ, அவ்வளவுதான் இப்ப பார்த்தன் பண்ணிருக்க. ஆரோ அடிச்சு முடிச்சுட்டு வந்ததே இவன் தான் ஏறி மேல நின்றுட்டு படம் எடுக்க ஆப்பல் பண்ணிட்டு நான் பண்ணேன் மததிஷ்டத்வாது சமரே ந விசீர்ணாஹா பரந்தப இதானிந்து விசீர்ணோயம் தக்தோ பிரம்மாஸ்திர தேஜசா. இந்த தேரில் எத்தனை ஆயுதங்கள் அஸ்திரங்கள் விடப்பட்டிருக்கு தெரியுமா? நாகாஸ்திரமோ பிரம்மாஸ்திரமோ ஐந்திராஸ்திரமோ வாருணேயாஸ்திரமோ ஆக்னேயாஸ்திரமோ கருடாஸ்திரமோ எத்தனை அஸ்திரம், அத்தனை அஸ்திரத்தையும் அஸ்திரங்களுக்கு அஸ்திரமாய் அக்ரேர் அக்ரிஹி பிரபோ பிரபு, அக்னிக்கெல்லாம் அக்ரி பிரபுக்களுக்கெல்லாம் பிரபு. நான் முன்னாடி உட்கார்ந்து இருக்கவே பஞ்சபூதங்களும் ஒண்ணும் பண்ணாம போயிட்டு இருந்தது. நான் இறங்கின மாத்திரத்தில் அனைத்தும் முடிந்தது. நீ மட்டும் இன்னைக்கு முன்னாடி இறங்காமல் நான் முன்னால் இறங்கி இருந்தால் மொத்தமும் சேர்த்து எரிச்சிருக்கும். அப்ப அர்ஜுனன் நினைக்கிறார், அதுக்கு நம்ம அஸ்திர சஸ்திரம் எல்லாம் ஏதாவது விட்டு காப்பாத்திக்க முடியாதான்னா, இதே போல பேசி எத்தனை நாள் கேட்டு இருக்க போற அர்ஜுனான், ஏது நடக்காது. இதே தெரிஞ்சுக்க போறார் அவர். கண்ணன் புறப்பட்டு வைகுந்தத்தை அடைந்தவுடன் இந்த காண்டீபத்தை தூக்க பாக்குறான். சாதாரண பஞ்சாப தேசம், பஞ்ச நதிகள் ஓடிட்டு இருப்பாருங்க, அந்த இடத்துல கண்ணனுடைய தர்ம பத்திரிகள்லாம் எங்கேயோ சிறப்பட்டுட்டார். கண்ணன் புறப்பட்டார், மற்ற பேரை நீ பாத்துக்கோன்னு அர்ஜுனன் வச்சுட்டு போயிருக்கார். அங்க இருக்கிற சாமானிய திருடர்கள் அர்ஜுனன் அடிக்கிறா, இவனுக்கு எதுக்கவே வரல. அவளை எதிர்த்து கொண்டுடனும் காண்டீபத்தை எடுக்க பாக்குறான், தூக்கவே வரல. காலே நடுங்கிறது, கைகள்லாம் நடுங்கிறது. அழுதுண்டு திரும்ப தர்மபுத்திர இடத்துல ஓடி வந்தா, என்ன என் நிலைமை, பாசுபதாஸ்திரம் வாங்கியிருக்கேன், பிரம்மாஸ்திரம் விட தெரியும், அஸ்வத்தாமாவை எதிர்க்க தெரியும், எல்லாரும் தெரியுமே. என்னால் எல்லாம் கண்ணன் அந்தராத்மாவா கூட இருந்தார். அன்னைக்கு இருந்த வரைக்கும் நடந்தது, இப்ப அந்தராத்மாவா இருப்பார். ஆனா கூட இருக்கல, புறப்பு போயிட்டாரோ இல்லையோ. அதனால நாம் நடத்துகிறோம்ங்கிற எண்ணத்தை விட்டு விட வேண்டும். இது அவர் தான் நடத்துகிறார். நடத்துறதுக்குள்ள நாம கையில ஒரு கருவியாக இருக்கிறோம். அந்த கருவி செய்ய வேண்டிய கர்மத்தை ஒழுங்கா பண்ணினால் போதும். திஷ்டியா ஜெயசி கௌந்தேய திஷ்டியாதே சத்ரவோஜிதாக. ஏதோ நீ பண்ணிருக்கிற பாக்கியம் கௌந்தேயா, இது வரைக்கும் நீ உயிரோடு இருக்க திரௌபதி கேட்டுக்கொண்டதற்காகத்தான் இத்தனை முயற்சிகளும். ஆகவே நல்ல வேளை தேர் இருந்த அர்ஜுனன் காக்கப்பட்டான். அடுத்தது யுதிஷ்டிரர் கண்ணனிடத்துல பிரார்த்திக்கிறார், நம்ம விட்டு பிரிந்த காந்தாரி ஆகட்டும் திருத்தராஷ்டிரனாகட்டும் 100 பேரை பறி கொடுத்திருக்கா. அதனால அவர்கள் உள்ளம்லாம் ரொம்ப தவிச்சுன்னு இருக்கும். நீ சீக்கிரமாக போய் அவர்களுக்கு நல்லதை எடுத்து கூறி பிள்ளைகள் மரணத்துக்காக துக்கப்பட்டு இருக்கிறவாளை சமாதானப்படுத்து, அவளுக்கு ஆசுவாசப்படுத்தணும் இல்லையோ, அதுக்காக நீ போயிட்டு வா என்று தர்மபுத்திரன் பிரார்த்திக்கிறான். கதன் துக்கமிதம் தீவிரம் காந்தாரி சா சகிஷ்யதி ஸ்ருத்வா வினிகிதம் புத்திரம் சலேனா ஜிக்மபோதினம். அப்பவும் தர்மம் மாறாம யுதிஷ்டிரன் பேசுறான். 100 பேரை பறி கொடுத்த எந்த தாயால் தான் தாங்க முடியும்? அந்த காந்தாரி எதை செய்தாலும் திருத்தராஷ்டிரன் கண்ணையே இழந்தான். அவனுக்கு என்ன பதில் பேச முடியும்? நாம இங்க எல்லாரும் ஜெயிச்சுட்டோன்னு ஆனந்தத்தில் இருக்கமே, அதே சமயம் அவர்கள் எவ்வளவு வருத்தப்படுவா. நம்ம ஞாத்திகளாச்சே. ஒரு துரியோதனன் முட்டாள்தனமா நடந்துட்டான்ங்கிறதுக்காக நான் முட்டாள்தனமாக நடப்பதாக இல்லை. முட்டாளுக்கு முட்டாளா நம்ம நடந்துட்டோம்னு வச்சுங்க, அப்புறம் நமக்கு புத்தி இருக்கிறதுல அர்த்தமே இல்லையோ இல்லையா. அவன் முட்டாள்தனமா இருந்தாலும் நம்ம நிதானத்தை நாம இழக்கவே கூடாது.
அந்த இடத்துலதான் மனுஷா ரொம்ப தப்பு பண்ணிடுறோம். ஒருத்தர் கோவப்படுறாரா, திரும்ப கோவப்பட்டே தீருவோம். ஒருத்தர் அசட்டுத்தமா நடக்கிறாரா, அதற்கு பதில் அசட்டுத்தனம் தான் நினைச்சுட்டு இருக்கோம். கோபத்துக்கு கோபம் பதில் ஆகாது. கோபத்தாலே லோகத்துல எதையும் சாதிப்பதற்கு முடியாது.